2025ஆம் ஆண்டு புத்தாண்டை உற்சாகத்தோடு சேலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. காவல்துறை அனுமதி பெற்ற இடங்களில் மட்டும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மோகன்ராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், தற்பொழுது அங்க கேளிக்கை விடுதிகள்ல 2025 புத்தாண்ட வரவேற்கும் விதமாக கொண்டாட்டத்துல மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதல்ல உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அங்க மக்களுடைய சந்தோஷத்தை எங்க கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி ராதா. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு, புதிய தலைமுறை குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதே போன்று சேலம் மாநகர மாவட்டம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த 2025ஆம் ஆண்டு பிறப்பை கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லணும். குறிப்பாக அந்த கவுண்ட் டவுன், அந்த 10லிருந்து 1 வரை அந்த கவுண்ட் டவுன் தொடக்கத்தில் ஒரு மிகுந்த உற்சாகத்தை நம்மளால் பார்க்க முடிந்தது. சரியாக 12 மணிக்கு பல்வேறு இடங்களிலும் இந்த கொண்டாட்டத்திற்கு குறைவில்லாமல் மிகுந்த உற்சாகத்தோடு ஆடல் பாடல் மேலதாளம் என இந்த ஆண்டு பிறப்பை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பல்வேறு இடங்களில் கேளிக்கை விடுதிகளில் காவல்துறை அனுமதியோடு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இது போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இது போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகள், ஆட்டம் பாட்டம் அனைத்தும் இடம்பெற்றிருந்தன. பலரும் தங்களது குழந்தைகளோடு குடும்பமாக பங்கேற்று இந்த நிகழ்ச்சியில் ஆனந்தமாக ஆடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இதே போன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா பலரும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆரவாரமாக நடைபெற்ற இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அமைதியாகவும் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதற்காக காவல்துறையினர் பல்வேறு ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள். குறிப்பாக முக்கிய சந்திப்புகள், சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து 5 ரோடு செல்லக்கூடிய பகுதிகள், முக்கிய சந்திப்புகளில் காவல்துறை உதவி ஆணையாளர் தலைமையில் கண்காணிப்பு பணிகள் போடப்பட்டிருந்தது. அதே போல முக்கிய எல்லை பகுதிகளிலும் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து வாகன சோதனையிலும் ஈடுபட்டிருந்தாங்க. இதற்கெல்லாம் காரணம், யாவரும் மது அறிந்துவிட்டு ஒரு அசம்பாவிதத்தில் சிக்கிவிடக் கூடாது, எந்த ஒரு விபத்தும் இந்த முதல் நாளில் ஏற்பட்டுவிடக் கூடாது, அனைவரும் மகிழ்வோடு இந்த புத்தாண்டை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது காவல்துறையினரின் பங்களிப்பும் பெருமளவில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு சேலம் மாவட்டத்தில் ஆரவாரத்துடனும் அதே நேரத்தில் பாதுகாப்பாக அமைதியுடனும் கொண்டாடி இருக்கிறார்கள் ராதா.